ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, நான், ரைஸ் இது எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சென்னை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் 2 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் மாறிட்டு நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை நம்ம சேர்த்துருக்கோம். ஆனியன்ஸ் நமக்கு பிங்கிஷாக வதக்கினா போதும், ரொம்ப கோல்டன் கலரில் வதக்காதீங்க. ஆனியன்ஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இந்த டிஷ் நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஆனியன் கண்டிப்பாக இதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், குடைமிளகாய் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நீங்களே பார்க்கலாம், ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும். மஷ்ரூமும் குடைமிளகாயும் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதுவும் நல்லா நம்ம 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு சோயா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக பிடிக்கணும், இன்னுமே அதிகமாக ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷெஸ்வான் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஷெஸ்வான் பேஸ்ட் இதில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு தேவை. வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ்லேயே நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதங்கிட்டுருக்கு. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பனீரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். இந்த ரெசிபி நமக்கு இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து, காரம் எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பனீர் போட்ட பிறகு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம பனீர் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக பனீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த பனீர் மஷ்ரூம் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஷ்நட் புலாவ், இந்த மாதிரி எந்த வெரைட்டியான புலாவ் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் காஷ்மீரி கேஷ்நட் புலாவ் கூட நான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.